வந்தமா வேலையை பார்த்தோமா தேவையான பாருங்க அவர் நடக்க முடியல எந்த ஒரு வேலை செஞ்சு நடக்க போறாரு ஆண்டவர் நம்ம எல்லாமே கொடுத்துருங்க கைகள்லாம் நல்லா பண்ணுறாரு அப்போ நம்ம கொஞ்சம் ஒழுங்காக இருக்கணும் என்ன ஒண்ணு இன்னொன்னு தெரியுமா ஒரு தப்பு பண்ணிட்டாங்க கடன் நம்ம சின்ன சின்ன கடன் லோக்கல் இருக்கு பத்தியா 9,000 ரூபாய் தப்பு வச்சுக்கோங்க சம்பளம் வருது நம்ம அண்ணன் தானே ரூபா கொடுத்துக்கலாம் வீட்டுக்கு அர்ஜென்ட்டு அப்படி அந்த காலத்து வீட்டில் போட்டுருவேன் ஆனா உங்களுக்கு நான் நீங்க நான் அண்ணன் நினைச்சு அவங்க நினைச்சுமே பொறுமையாக கொடுத்துருவாங்க ஆனா நீங்க அப்படியே அது ஒரு எண்ணம் வராது இல்லை காசு விஷயத்துல என்ன பண்ணுறது இப்பதான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் நான் வண்டி ஒரு பிரச்சனை கேட்டேன் காசு அடுத்த செகண்ட் போட்டுவிடுவாரு 2,000 வேணும்னா அவங்க போட்டுருவாங்க மறுபடியும் 2,000 வாங்கி போட்டுருவாரு சாய்க்கு ஒரு 5,000 போட்டுருந்தோம் சாய்க்கு பேசுவாங்க 5,000 போட்டுருவோம் 5 நிமிஷம் போட்டுருவாரு ஏன்னா நம்ம காசு அவங்க வச்சுட்டாருன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க நம்ம அதனால அவர் வந்து தைரியமாக பண்ணுவார் அப்படி இல்லைன்னா வாங்கி கூட பண்ணிவிடுவாங்க அது நம்மளோட இது நம்ம திருப்பி கொடுக்குற முறையை தான் அவங்க தராங்க ஃப்ரெண்ட் இருக்கலாம் எனக்காக ஃப்ரெண்டு 30,000 ஃபோன் பண்ணேன் அடுத்த நிமிஷம் அவனை போட்டுவிட்டான் இருக்கும்போது இதே மாதிரி நான் அவனுக்கு வந்து ஒரு மாதம் திருப்பி தரேன்னா அந்த சொன்ன டைம்ல திருப்பி கொடுத்தனால தான் அடுத்த ஒன்று போட்டு விட்டான் காசு 15,000 20,000 சரியாக இருக்கும்போது அவர் டாட்டா ஆகி வந்து 1 லட்ச ரூபாய்க்கு டீ கொடுக்கலாம் எனக்கு காசு சுத்தமாக கிடையாது கேட்டேன் ஃபோனுக்கு 1 லட்ச ரூபாய் கொடுத்தான் ஒரு மாதம் நம்பர் ரெடி பண்ணி கொடுத்தான் அந்த அளவுக்கு வந்து அவங்க நம்ம மேலே வச்சு நம்பிக்கிறான் Kaya